ஒரு சிட்டுக்குருவி கூட்டில் தன் குஞ்சுகளை விட்டுவிட்டு இரை தேட புறப்பட்டது. கண்களை மூடி கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்தது. கடவுளே, எனக்கும் என் குஞ்சுகளுக்கும் இரை தேடி புறப்படுகிறேன். எனக்கும் அதேபோல் என் குஞ்சுகளுக்கும் எந்த ஆபத்தும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று வேண்டியது. அந்த மரத்தில் கீழே ஒரு முனிவர் அமர்ந்திருந்தார். சிட்டுக்குருவி வேண்டுதலை அவனின் காதுகளில் விழுந்தது. சிட்டுக்குருவியை அந்த முனிவர் தன் அருகே அழைத்தார். அந்த மரத்தில் கீழே ஒரு முனிவர் சிட்டுக்குருவியே, நீ செல்லும் இடங்களில் உனக்கு ஆபத்து ஏற்படாமல் இருப்பதற்கு நான் ஒரு உபாயம் சொல்கிறேன். இங்கே இதோ இந்த குடத்தில் நீல நிற சாயம் இருக்கிறது. இதில் சிறிதளவு எடுத்து உன் வாலில் பூசிக்கொள். பிறகு யாரும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்றார். இந்த நீல நிற சாயம் இறைவனின் பாதுகாப்பில் உள்ளவர்களுக்காக கொடுக்கப்படுவது என்று அனைவருக்கும் தெரியும். மற்றொரு விஷயம், நீ மழையில் நனைந்தால் இந்த நிறம் கரைந்துவிடும். உடனடியாக இந்த குடத்தில் இருந்து நிறத்தை மீண்டும் பூசிக்கொள் என்று சொல்லி அந்த குடத்தை மரத்தடியில் வைத்தார். குருவிக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. தன் வாலை குடத்திற்குள் நுழைத்து வாலை நீல நிறமாக மாற்றிக்கொண்டு தைரியமாக இரை தேட புறப்பட்டது. இந்த விஷயம் காடு முழுவதும் பரவியது. ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது வாலில் நீல நிறத்தை கரைந்து போனது உடனடியாக மரத்தடிக்கு சென்று தன்னுடைய வாலில் நிறத்தை மாற்றியது. தற்போது அதற்கு எதிரிகளின் பயம் இல்லை. தன்னை காப்பாற்ற முனிவருக்கு கடவுளுக்கும் நன்றி சொல்லி பிரார்த்தனை செய்தது. குருவியின் பிரார்த்தனையில் மகிழ்ந்த கடவுள் சற்றென்று அதன் முன் தோன்றினார். குருவியே, உன்னுடைய பிரார்த்தனையில் மகிழ்ந்து போனேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். கடவுளே, ஒவ்வொரு முறையும் நிறத்தை பூசிக்கொள்கிறேன். பிறகு அது மழை வந்தாலே நீரில் பட்டாலோ கரைந்து விடுகிறது. ஆகையால் வாலில் நீல நிறம் நிரந்தரமாக கடவுளே, ஒவ்வொரு முறையும் நிறத்தை பூசிக்கொள்கிறேன். பிறகு அது மழை வாலில் நீல நிறம் நிரந்தரமாக வாலில் நீல நிறத்தை நிரந்தரமாக இருக்கும் வகையில் வரங்களை கொடுங்கள் என்று குருவி கேட்ட வரத்தை கடவுள் கொடுத்துவிட்டு கடவுள் மறைந்தார். நடந்த நிகழ்வுகளை முனிவரும் அவரது சீடனும் பார்த்து கொண்டே இருந்தனர். சீடன் முனிவரிடம் இப்படி கேட்டது: இறைவனிடம் கேட்பதற்கு 1000 வரங்கள் இருக்கும்போது நீல நிறத்தை வரமாக கேட்டிருக்கிறது இந்த முட்டாள் பறவை. என்னை யாரும் வெல்ல முடியாத பலசாலியாக மாற்றுங்கள். எனக்கு மரணமே நிகழக்கூடாது. எனக்கு உணவு பஞ்சமே வரக்கூடாது. நான் இந்த காட்டின் அரசனாக இருக்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு பெரிய வரத்தை கேட்டிருக்கலாமே என்று புலம்பினான் சீடன். அதற்கு முனிவரோ சற்றென்று இப்படி பதில் கூறினார்: உடனே ஒரு நீல நிறத்திற்கும் கடவுளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீல நிறத்தை காப்பாற்றும் என்று நான் சொன்னது பொய்.
நீல நிறம் தன்னை காப்பாற்றும் என்று குருவியும் குருவியை தொந்தரவு செய்தால் கடவுள் நம்மை தண்டிப்பார் என்று அதன் எதிரிகளும் நம்பினர். இந்த நம்பிக்கையே குருவிக்கு தைரியத்தையும் எதிரிகளுக்கு பயத்தையும் கொடுத்தது. இதனால் குருவி மகிழ்ச்சியோடு தன் நாட்களை கழிக்கிறது. இது குருவியின் நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி. தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட கடவுள்தான் தீர்க்க வேண்டும் என்று அவரை பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பதுதான் முட்டாள்தனம். ஆனால் நியாயமான நமது செயல்களில் அவர் நிச்சயம் அங்கீகரிப்பார். முயற்சி இல்லாத இறை நம்பிக்கையும் இறை நம்பிக்கை இல்லாத முயற்சியும் வீணானது என்று மகாபாரதம் சொல்கிறது. இது எப்படியோ இறை நம்பிக்கை என்பது நம்மை நல்வழியில் நடத்த வேண்டுமே தவிர முட்டாள் நம்பிக்கையில் மூழ்கிவிடக்கூடாது. மூட நம்பிக்கையில் மூழ்கிவிடக்கூடாது.